ஹாய்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பயங்கரமாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். இப்படி எல்லாம் கூடி ஒரு இடம் இருக்குமா அப்படின்னு எனக்கே தோணிடுச்சு. ஆனால் வந்து அதே மாதிரி இடம் வந்து எங்கே நம்மளுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது. அதையும் நான் வந்து இந்த வீடியோ முடியும் போது நான் என்ன சொல்கிறேன் என்னென்னா, இந்தியாவில் வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமாவும் இங்கே வந்து யாரும் வரக்கூடாது, இங்கே இருக்கிறவங்க இங்கே யாரும் தங்கக்கூடாது, அப்படி மீறி தங்குனா அவங்களோட உயிருக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போர்டு வச்சிருக்காங்களாமா. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ராஜஸ்தானில் பான்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையம்மா. அந்த கோட்டையில தான் அப்படி ஒரு போர்டு வச்சிருக்காங்களாமா. அந்த கோட்டையை அது வந்து பகலில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்காமா. அந்த இடம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் போல இருக்கு. அதே நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குமாமா. அங்கே நைட் ஆச்சுன்னா கொலுசு சத்தம், வளையல் சவுண்டு, ஒரு லேடிஸ் வந்து உள்ளுக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு, அதுக்குள்ள வந்து வித்தியாசமான ஒரு மியூசிக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்காமா. சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஊர்க்காரங்க வந்து சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து யாரும் தங்கக்கூடாது, அந்த போர்டும் போட்டு வச்சிருக்காங்க. அது இல்லாமல் அந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒவ்வொரு கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து யாரும் தங்கக்கூடாது, தங்குனா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு சில பேர் ஏன் டூர் போகிறாங்க இல்லையா, அவங்களும் அப்புறம் இந்த ஒரு சில யூடியூபர்ஸும் போய் அங்கே போய் தங்கி அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வேண்டி போயிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களாம் திரும்பி உயிரோடவே வரலையாமா. அவங்க வந்து இல்லாட்டி அப்படியே வந்தாங்கனாலும் அவங்க வந்து மனநிலை சரியில்லாம தான் திரும்பி வந்திருக்காங்களாமா. அந்த அளவுக்கு பயங்கரமான இடமா இருக்கு அது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல பான்கர் அப்படிங்கிற ஒரு கோட்டையம்மா. அது ஏன் அப்படி ஆயிடுச்சமானா 17வது நூற்றாண்டுல வந்து அப்போ அதை பற்றி வந்து அந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. 17வது நூற்றாண்டுல அங்கே வந்து ஒரு இளவரசி ரத்னாவதின்னு சொல்லிட்டு ஒரு இளவரசி இருந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்களாமா. அவங்கள வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு மந்திரவாதி இருந்திருக்காரு. அந்த மந்திரவாதி வந்து அவங்கள வந்து ஒன் சைடா ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து இவங்களை வந்து அடையணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவர் என்ன பண்ணியிருக்காரு, எப்படி இருந்தாலும் அந்த இளவரசி வந்து ஒரு மந்திரவாதியை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க வெளியில இருந்து இந்த பெர்ஃப்யூம், அந்த காலத்துல வாசனை இப்ப நம்ம பெர்ஃப்யூம் சொல்றோம், அப்ப வந்து வேற மாதிரி என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி அந்த பெர்ஃப்யூம் வந்து வெளியில இருந்து இந்த வாசனை திரவியம் வாங்குவாங்களாமா. அந்த வாங்கும்போது அதுல வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய மந்திரத்தை ஓதி அவங்களுக்கு வந்து அதை அனுப்பிச்சிருக்காரு. அது எப்படியோ அந்த இளவரசி வந்து அதை வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து எவ்வளவு கோவம் வந்திருக்கும் அந்த டைம்ல. அப்ப அந்த கோவத்துல வந்து அந்த பெர்ஃப்யூம் இருக்கு இல்லையா பாட்டில், அதை வந்து தூக்கி வீசினப்ப அது ஒரு பாறை மேலே போய் விழுந்து அது வந்து பாட்டில் வந்து உடஞ்சி போயிடுச்சு. அந்த உடஞ்ச உடனே என்னாச்சு, அந்த பாறை இருக்குல்ல, அந்த பாறை வந்து உருண்டு போய் அந்த மந்திரவாதி மேலேயே விழுந்தோன்னா அவர் வந்து இறந்துட்டாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காராமா, இந்த கோட்டையில இருக்கிறவங்க யாரும் உயிரோடவும் இருக்கக்கூடாது, இந்த கோட்டை வந்து சுத்தமா அழிஞ்சு போயிடணும், சுத்தமா இல்லை, இந்த கோட்டை வந்து அழிஞ்சு போயிடணும், இந்த கோட்டையில யாரும் உயிரோடவும் இருக்கக்கூடாது, இங்க இறந்தவங்களோட ஆன்மா வந்து முக்தி அடையக்கூடாது, அந்த கோட்டையவே சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து சாபம் விட்டுருக்காரு. அதனாலதான் வந்து அந்த கோட்டை வந்து அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த கோட்டைக்கும் சரி அந்த இருக்க பக்கத்து கிராமங்களையுமே பாத்தீங்கன்னா கூரையே இருக்காதாமா, ஓப்பனா தான் இருக்கும் போல இருக்கு, கூரையே இருக்காதாமா. அப்படியே கட்டுனாங்கனாலும் அது அன்னைக்கே இடிஞ்சிருமாமா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த கூரை இல்லாம தான் இருக்குமாமா. அதனால யாருமே அங்க வந்து கூரை இல்லாம தான் அவங்களோட வீடுகளா இருந்திருக்கு. ஒருவேளை அங்க தங்க மாட்டாங்களான்னு தெரியாது, அந்த மாதிரி இருந்திருக்கு. அது வந்து அவரோட சாபத்தினால தான் அப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அந்த கோட்டை வந்து அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருக்காரு அப்படின்னு இன்னொரு கதையும் சொல்றாங்க. ஆனா என்னவா இருந்தாலும் இந்த ஊர்ல வந்து யாருமே போய் தங்கறதெல்லாம் கிடையாது. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா, பகல்ல டூரிஸ்ட் போனாலுமே சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா அந்த ஊரை விட்டு வெளியில வந்துருவாங்களாமா. அப்படியே யாராவது இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னே சொல்ல முடியாதாமா, அந்த அளவுக்கு இருக்காமா. இப்போ வந்து இதே மாதிரி நம்ம ஊரில் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா நாங்கள் பொள்ளாச்சியில் இருந்தோம். பொள்ளாச்சியில் ராசக்காப்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்ததுக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே கூரையெல்லாம் இருக்காது, எல்லாம் அப்படியே இடிஞ்சு விழுந்து தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக திண்ணையெல்லாம் இருக்கும். நாங்கள் வந்து சாயந்தரம்லாம் ஸ்கூல் விட்டு வந்து அந்த வழியெல்லாம் வரும்போது பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள நிறைய பெருசாக ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அந்த திண்ணை. அது ஏறதே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பெருசாக இருக்கும். அந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பில்டிங், ஆனால் வந்து எல்லாம் இடிஞ்சு சுண்ணாம்பு கல் மண்ணுமா அப்படி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி முளைச்சிருக்கும். அங்கே வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து குட்டிச்சவரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த வழியாக வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும். நாங்கள் ஒரு 2000 வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அப்போ வரைக்குமே அது வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாதுங்க. தேங்க்யூங்க.